ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து என்னென்ன ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து சாப்பிட்டா இஎன்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்? ஜென்ரலா ஓவரால் பேலன்ஸ் ஃபுட் சாப்பிட்டா ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுறது தெரியும். ஸ்பெசிஃபிக்கா இஎன்டி அப்படின்றது ப்ரிகாஷன்ஸா இருக்கணும்னா, என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும் சார் அவங்க? ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி பார்க்கணுன்னா நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. பேலன்ஸ் டயட் இஸ் இம்பார்ட்டண்ட். எல்லாத்தையும் கரெக்ட் ப்ரொபோர்ஷனில் சாப்பிடணும். அது எல்லாருக்கும் தெரியும். பட் இஎன்டி ப்ராப்ளம்ஸ் ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கன்னா வி கால் இட் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். ஒரு ரொம்ப கேப் 2 மீலுக்கு உள்ள ரொம்ப கேப் விடாதீங்க. சப்போஸ் ஒரு லஞ்ச் அப்புறம் டின்னர் வந்து 8 மணி நேரம் எதுவுமே சாப்பிடாம இருக்கும், அந்த நேரத்தில் பிரச்சனை வரும். ப்ளஸ் ஒன் இஸ் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. பேலன்ஸ் டயட் மீன்ஸ் வாட்? கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கணும், கொஞ்சம் கார்போஹைட்ரேட் இருக்கணும். நிறைய பேர் இப்போ ஃபேட் ஆயிடுச்சுன்னா, நான் ரைஸ் சாப்பிட மாட்டேன், வீட் சாப்பிட மாட்டேன், கார்போஹைட்ரேட் சாப்பிட மாட்டேன், ஜஸ்ட் ப்ரோட்டீன் மட்டும். தட் இஸ் ஆல்சோ நாட் குட். அதிலே உங்கள் ஃப்ரெஷ் சாலட்ஸும் இருக்கணும், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இருக்கணும், அதில் ஃப்ரூட்ஸ் இருக்கணும், ப்ளஸ் பல்சஸ், லிட்டில் ப்ரோட்டீன் எல்லாத்தையும் இருந்தால் உங்கள் பிரெயின் தான் வேலை நல்லாவே செய்வாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். போர்ஷன் சைஸ் நிறைய வாட்டி சாப்பிட்றதுக்கு சொல்லலாம், பட் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு கேப் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ரொம்ப கேப் விடாதீங்க பிட்வீன் மீல்ஸ். திஸ் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு.